subscribe bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு சுச்சர் ஊடாங் ரங்கோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது கிறிஸ்பியான prawn fritters. இத ஒரு விதமான பஜ்ஜின்னு கூட சொல்லலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இதோட வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். மலேசியாவில் இதை செங்குவாங்னு சொல்லுவாங்க, அதாவது மெக்சிகன் யாம். இதை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். கேரட் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். மலேசியாவில் இதை குச்சாய்னு சொல்லுவாங்க, அதாவது chives. இதை இந்த மாதிரி வெட்டி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. சிகப்பு மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்குங்க. பொரிக்கும் போது நல்லா குண்டு குண்டா வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர். வாங்க இதை எல்லாத்தையும் ட்ரை மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இதுல தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஒரேடியா நிறைய தண்ணி ஊத்திராதீங்க, தண்ணியா போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கணக்கான பதத்துக்கு கொண்டு வரணும். இங்க பாருங்க, இந்த பதத்துக்கு வரணும். இத ஒரு பிளாஸ்டிக் ரேப் இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்குங்க. இதுல ஈஸ்ட் போட்டிருக்கோம். ஒரு 30 நிமிஷம் இதை ஊற வைக்கணும். நல்லா உப்பி வரணும். இங்க பாருங்க, 30 நிமிஷம் தாண்டிருச்சு. மாவு மேல பபிள் பபிளா இருக்கு பாருங்க. இது நல்லா பொங்கிருச்சுன்னு அர்த்தம். பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியா பொசு பொசுன்னு நல்லா குண்டா வரும். இதை லேசா இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. வாங்க சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிங்க. நான் கொஞ்சம் கூடுதலாவே ஊத்திக்கிறேன். அப்பதான் பொரிக்கும் போது நல்லா பொசு பொசுன்னு வரும். அடுத்தது வாங்க முக்கியமா ப்ரான்ஸை பத்தி பேசலாம். இன்னைக்கு இந்த ரெசிபியை 2 ஸ்டைல்ல செய்ய போறேன். அதனால 2 விதமான ப்ரான்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரான்ஸ் தான் பாய்க்கணும். நீங்க வேணும்னா ஒரு விதமான ப்ரான்ஸ் பாய்ச்சி செய்யலாம். நார்மலா இந்த ப்ரான்ஸ் மலேசியாவில் மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல தாராளமா கிடைக்கும். நீங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி சின்ன ப்ரான்ஸா பார்த்து வாங்கிக்கிங்க. வாங்க அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம். எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கிங்க. மிக்ஸ் பண்ண மாவும் ப்ரான்ஸும் அடுப்பு பக்கத்துல இந்த மாதிரி வச்சுக்குங்க. இந்த ஃப்ரீட்டர்ஸை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை எடுத்து வச்சுக்குங்க. இந்த கரண்டியை சூடான எண்ணெயில நல்லா கொஞ்ச நேரம் போட்டு வைங்க. நல்லா அந்த கரண்டி நல்லா சூடாகணும். அச்சி முறுக்கு சுடும் போது அச்சியை எண்ணெயில காய வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி காய வச்சுக்குங்க. கரண்டி நல்லா சூடானோன்னு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயோட எடுத்துக்குங்க. இதுல மாவை அள்ளி போடுங்க. அதுக்கு மேல ப்ரான்ஸை வச்சு லேசா அமுத்தி விடுங்க. இதை எடுத்து எண்ணெயில வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே புடிச்சுக்குங்க. இந்த மாதிரி பொரிஞ்சோன்னு முள்ளு கரண்டியை வச்சு லேசா வெளியே இழுத்து விடுங்க. அது தானா வெளியாயிரும். மறுபடியும் கொஞ்ச நேரம் கரண்டியை சூடாக்கிக்கிங்க. நல்லா சூடானோன்னு மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் அந்த கரண்டியில எடுத்து மாவு வச்சு ப்ரான்ஸை வச்சு அதே போல மறுபடியும் நீங்க சுடணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரீட்டர்ஸை திருப்பி விட்டுக்குங்க. ஒரு பேட்ச் செய்யும் போது 3 அல்லது 4 ஃப்ரீட்டர்ஸா போட்டு பொரிச்சு எடுத்துக்குங்க. அப்பதான் சாப்பிட கிறிஸ்பியா எண்ணெய் கொத்துக்காம இருக்கும். இத இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனா ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கிட்டு இருங்க. இங்க பாத்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌனா கிறிஸ்பியா ஆயிடுச்சு. இப்ப நான் இதை எடுக்க போறேன். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ல செஞ்சுட்டோம். வாங்க மஞ்சள் தூள் போட்டு செகண்ட் ஸ்டைல்ல செய்யலாம். ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச மாவுல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. திருப்பியும் ஏற்கனவே பொரிச்ச மாதிரியே பொரிச்சு எடுங்க. செகண்ட் ஸ்டைலும் ரெடி ஆயிருச்சு. சுச்சர் ஊடாங் ரங்கோப் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே கிறிஸ்பியா ருசியா இருக்குல்ல. இந்த ஃப்ரீட்டர்ஸை டீ டைமுக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா பொருத்தமா இருக்கும்.
மலேசியாவில் இந்த சுச்சூர் உடாங் ரொம்ப ஃபேமஸ். இதை ஸ்ட்ரீட் ஃபுட்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி முழுசாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சில்லி சாஸ் ஊற்றி சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க, உள்ளுக்கு நல்லா பொசு பொசுன்னு இருக்கு. இதை பார்க்கும் போதே ஆசையா இருக்குல்ல, சாப்பிடணும் போல தோணல. நீங்களும் உங்க ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. இதை இப்ப நான் ஃபேமிலியோட சாப்பிட போறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.